அப்போ வந்து அபிகிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாரி நம்ம 2 பேரும் ஆட்ல வந்து ஷூட்ல வந்து நடிக்க போகிறோம் இல்லையா? அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன். சீக்கிரமாவே நம்ம நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு எதுவும் விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி அபி சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னா வேற யாராவது ஆள பார்க்க வேண்டியது தானே எனக்கு ஜோடியா? அப்படின்னோனே, உங்களுக்கு ஜோடியா வேற ஆளா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நான் அப்படி சொன்னேன். அதுக்காக நான் வரமாட்டேன்னு சொல்லலைல்ல அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாரு. என் மேலே எவ்வளோ காதல் இருக்கு இவளுக்கு. ஆனா அது வெளிக்காட்ட மாட்டேங்கிறா. ஆனா அதுக்கும் நேரம் வரும். நான் லவ் சொல்லும்போது கண்டிப்பா வெளிக்காட்டுவா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு ராகவ். இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு முரளிக்கு செம கடுப்பாக இருக்குது. இந்த அபியும் வந்து ராகவும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு நினச்சா இந்த ராகவ் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கானா அப்படி சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாக வராரு. சரி, அதுக்கு எனக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டீங்களே, சீக்கிரமாகவே வந்து இவங்க 2 பேரும் வந்து பிரிக்கலாம். அதுக்கு கரெக்டான விஷயம் இது தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. அவரும் சுந்தரியும். இந்த சுன்னே ராகவ் என்ன பண்ண ரூம் எல்லாம் வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறாரு. அவ்வளோ அழகாக ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இந்த பூக்கள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அபிக்கு. கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். அபி வந்து உள்ளே வருவா. அப்போ வந்து நான் எல்லாத்தையும் அவகிட்ட மனசை திறந்து சொல்லுவேன். என்னோடய காதலை எல்லாமே நான் ஓப்பனாக பேசுவேன். அப்புறம் அபி வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் நிற்பா. அதுக்கப்புறம் என்ன அபிகிட்ட அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது கரெக்டாக அபி கதவை திறந்துட்டு வராங்க. அதை பார்த்துட்டு ராகவும் சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து வா அபி அப்படின்னோடனே, என்ன இவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கீங்க ரூமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் உனக்காக தான் அபி, இன்றைக்கி என்ன நாளும் தெரியும்ல உனக்கு அப்படின்னு. என்ன நாள் அப்படின்றாங்க. இன்றைக்கி காதலர் தினம் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சரி, அதுக்கும் இந்த ரூமுக்கு டெக்கரேஷனுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னோடனே, உனக்கு ஒன்றுமா புரியல பொண்ணு வந்து நான் சொல்கிறது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன எனக்கு புரியல அப்படின்னோடனே, இன்றைக்கி காதலர் தினம்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் நாள். இன்றைக்கி ஒவ்வொரு வந்து காதலர்ஸும் லவர்ஸ் 2 பேருமே அவங்கவுங்க ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற நாள் இன்றைக்கி தான் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி, அதுக்கும் இந்த ரூமை ஏன் அலங்காரம் பண்ணியிருக்கீங்க? ஐயோ, ஏன் தான் உனக்கு இப்படி இருக்கும், மூளையே வேலை செய்யலை உனக்கு, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃப்ளவர் எடுத்து கையில் கொடுக்குறாரு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், இப்போ மட்டும் கிடையாது பொண்ணு வந்து, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே உன்னோட கல்யாணம் வந்து விக்னேஷ்க்கு நடக்கும்போது அப்போவே நான் வந்து நடக்கணும்னு ஏற்பாடு பண்ணிங்களா, அப்போவே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்ட இவ்வளோ நாள் நான் சொல்லலை இந்த காதலை, ஏன்னா வந்து நடுவில் பிரச்சனை உனக்கே தெரியும்ல. சரி, இப்போ என்ன நம்புறீங்களா? உன்னை பரிபூர்ணமாக நம்புகிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தது இல்லை. என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க அபி அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுக்குறாரு. உடனே அபியை பார்த்துட்டு ப்ளீஸ் அபி இதை வாங்கிக்கோ அப்படின்னோடனே அப்படியே அபி வாங்கிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாராகோ. அப்போ வந்து உண்மை இல்லையா, அப்போ அபி இங்கே வரலையா? ஐயோ, நான் ஏன் தான் இப்படி இருக்கணும் தெரில, நான் ரிஹர்சல் பார்த்து பார்த்து உண்மையை வந்து கோட்டை விட்டுருவேன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல இந்த ரூமுக்கு அபியை வர வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, எப்படியாவது எதையாவது ஒன்று கேட்டு அபி இந்த ரூமுக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. பார்த்தா வந்து ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இங்கே ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாரு முரளி. ஓ, இன்றைக்கி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா, அபி வந்தால் தானே அப்படி சொல்லிட்டு முரளி பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து திடீர்னு முரளி வந்து சொல்கிறாரு, ஐயோ என்ன ஆச்சு அப்படியா அப்படி சொல்லிட்டு, என்ன ஆச்சு முரளி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. என்ன கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு, அஞ்சலிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, டயர்டாக இருக்கான், அவங்க ரூமில் தான் இருக்காங்க ரெஸ்ட் எடுக்க, ஆனால் அவங்கள பார்த்துக்க யாருமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே உடனே வந்து அப்படி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. வந்து நான் கவனிச்சுக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அஞ்சலி அக்காவன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே ராகவ் வந்து ஐயோ இன்றைக்கி வராமல் விட்டுட்டாலே, இன்றைக்கி வராமல் விட்டுட்டால, இதுக்கப்புறமா அவள் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு முரளி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் ராகவ்.